வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கொடான கொடேஸ்ல இன்னைக்காக நான் சொல்றாரு பார்ப்போம். சார், இப்போ எலான் மஸ்கோடைய உடல் நலம் எப்படி இருக்கும் சார்? அதாவது அவருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் இல்லைன்னா மே, இந்த 2 மாதத்துல ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல சின்ன ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அப்படி இல்லைனா கூட அவரோட பேச்சுவார்த்தைனால ஒரு குழப்பங்கள் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவர் நல்லது. அதே நேரத்தில் இப்போது அவரோட செயல் இந்த மாதிரி பண்ணுறதுனால கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்படும். அந்த கூடுதல் பாதுகாப்பு ஏற்பட்டு அவருக்கு நல்ல ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய வழிகள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் சில பேச்சினால் சில இனங்கள், அமெரிக்காலேயோ இல்லை வேறு கண்ட்ரிலோ இல்லை வேறு இடத்துலையோ சில இனங்களோட குழப்பங்கள் ஏற்படுறதுனால, இவரோட பேச்சு இவரோட வழியோ சில இனங்களோட குழப்பங்கள் ஏற்படுறதுனால அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இவரோட உயிருக்கு ஆபத்துகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது தப்பிச்சிக்கான வழிகள், கூடுதல் பாதுகாப்பு தேவை. அந்த கூடுதல் பாதுகாப்பு அவருக்கு கொடுப்பாங்க, சில வழிமுறைகளும் கொடுப்பாங்க. இருந்தாலும் அமெரிக்காவை அதுக்கு அடுத்த அதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. அதனால் முன்கூட்டியே அவரை எடுத்துன்னு வராங்க, முன்கூட்டியே அவரோட செயல் எடுத்துன்னு வராங்க. ஏன்னா அவர் அந்த கண்ட்ரியோட இதுவாகிடுவார், அந்த கண்ட்ரிக்கு வழி. ஏன்னா அவரோட பிறந்தது வேறு ஊர், அவர் வளர்ந்தது வேறு ஊர், அவர் வாழறது அமெரிக்கா. அப்படியே அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் ஒரு சிட்டிசன் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இப்போ எல்லா வழியும் அவர் கிடச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் இவர் கண்டிப்பாக வழியான. அதனால் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுன்றத வழி. சில பிரச்சனைகள் இவரோட வார்த்தைகள், சிலது ரொம்ப வார்த்தைகள் வழிமுறைகள் செயல் இல்லாததுனால அடுத்த மாதம் இவருக்கு ஒரு பிரச்சனை மறைஞ்சிடும். ஓகே சார், இப்போ அதே போல் இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்தே நிறைய திட்டங்கள் உத்தரவுகள் பிறப்பிச்சிட்டு வராரு. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ புதிதாக இந்த கோல்டு கார்டு திட்டம், இதுக்காக இந்திய மதிப்பில் 44 கோடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் சரிதானா சார்? அதாவது அவர் எடுத்த முடிவுகள்னால் ஏற்கனவே 2 மில்லியன் இல்லை 3 மில்லியன் இருந்தது. 3 மில்லியனா 24 கோடி என்னமோ கொடுத்தா அதுக்கான இது இருந்தது, சட்டத்திட்டங்கள் இருந்தது. இதில் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் 1.5 மில்லியன் இருக்குது. இதில் 2 மில்லியன் கொடுத்தா, அது 2 மில்லியன் 12 கோடி கொடுத்தா சிங்கப்பூரில் நம்ம சிட்டிசன் ஆகலாம். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அந்த மாதிரி இது பணக்கார வர்க்கங்களுக்கு, பணக்காராக இருக்கக்கூடிய நிறையா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வழிமுறைகள் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களோட பணத்தை அதிகமாக வாங்கக்கூடிய நல்ல ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அவங்களுக்கு வழிமுறை. ஆனால் நடுத்தர மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ இதுக்கான வழி இருக்கா? இது எல்லாமே போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப உயரப்போகுது. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகமான இப்போயே இருக்குது. இன்னும் அதிகமான விலைகள் ஏறக்கூடிய நிலமை வந்துடும். இப்போ சாதாரணமாக 80,000 1 லட்சம் இருக்கிறதுலாம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் போகக்கூடிய நிலமை ஏற்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ஏறும், மதிப்புகள் கூடும். அங்கே சாதாரண ஆளுகள் போய் வாழ முடியாது, அந்த நிலைமைகளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் நிறைய விசாக்கள் பெரிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க. பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட போகுது. அந்த நாட்டுக்கூட உரிமைகள் சில இடத்துல கிடைக்காது, சில வழிகள் கிடைக்காம ரத்து செய்யறதுக்கான வந்துடும். இந்த க்ரீன் கார்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த வழிமுறைகள் அவங்களுக்கு செயல் திட்டமாக இருந்தாலும் இது பணக்காரங்களுக்கான வழிமுறைகளாக இருக்குது. ஏழைங்களுக்கான நடுத்தர மக்களுக்கான வழிமுறைகள் அது கிடையாது. இருந்தாலும் இது ஒரு கண்ட்ரியோட ஒரு கோல்ட் கார்டு வாங்கணுன்னா ஒரு சுத்தமான ஆளாக இருக்கணும், சுத்தமான வழியாக இருக்கணும். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை மற்ற கவர்மெண்ட்லேயோ இல்லை இவனுக்கு எந்த ஒரு குழப்பம் இல்லாத ஆள் எடுக்கிறதா இருந்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை ஏற்படும். ஆனால் ஒரு பணத்தோட வழியை தான் இவங்க பார்க்குறாங்க. காரணம், இவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலைமை. இவங்க எல்லாமே ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால தான் இந்த விட. அப்போ பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அமெரிக்காவில் தீ விபத்து ஏற்படும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இப்போ மேலும் ஏதாவது பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு வருமா சார்? கண்டிப்பாக அமெரிக்காவில் இன்னொன்று ஒரு கார்டும் பற்றிக்கு போகுது. அதோட நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல்
2 மாநிலத்தில் தண்ணியில் வந்து அப்படியே மிதக்கும். மிகப்பெரிய மழை, இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய மழையை பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பேரே வைப்பாங்க. அந்த நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அமெரிக்காவோட அதிபராக இருக்கணும், இல்லை ஒரு இராணுவ தளபதியாக இருக்கணும், இல்லை ஒரு மிகப்பெரிய அந்த அமெரிக்காவோட பெரிய அதிபராக ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவராக இருக்கலாம். அந்த மாதிரியான நிலைமையாக இருக்கவருக்கு மே மாதம் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும். அப்படி இல்லைன்னா யூரோப் இல்லைன்னா அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்க போகுது. அது மே மாதம் ஒன்று இன்சிடென்ட் இல்லைன்னா கிராஷ், இது மாதிரி நடக்கக்கூடிய. அதுக்கு காரணம் என்னென்னா உலக அதியில் வந்து கும்பத்தில் ராகு போகிறான். இந்த கும்பத்தில் ராகு போசலில் எப்போவுமே ஒரு இன்சிடெண்ட்டை கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஏன்னா ராகு சனியோட வீட்டில் போய் உட்காரான். கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, ஃபயர் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் எல்லாமே எரி சாமான்கள், எரி சம்மந்தப்பட்ட வழிகளை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை ராகு போய் உட்காரான். அந்த ராகு சிம்பத்தை பார்க்குறான், நெருப்பு, சூரியனை போய் பார்க்குறான். சூரியனில் உட்காந்துக்கூடிய கேது அவனோட சனியை போய் பார்க்கறதுனால இந்த விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே அங்கே சனி போய் ஒன்றா சேர்றான் ராகுவோட. அதோட சேரப்போ சூரியன் வரான். அது இல்லாமல் 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் போய் உள்ளே உட்கார சொல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த ஒரு மாதத்தில், மார்ச் அண்ட் ஏப்ரல். இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 1.5 மாதத்துலேயே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில இன்சிடென்ட்கள் எதிர்பார்க்காத இடத்துல நடக்கும். 3 இடத்துல ஃபயர் இன்சிடென்ட்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே தண்ணி, இந்த தண்ணியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த தண்ணினால் 2 மாநிலங்கள் மிதக்கக்கூடிய நிலைமைகள் வரும்ன்றதை சொல்கிறார். அமெரிக்கா முன்கூட்டியே சில எச்சரிக்கைகள் எடுத்து வழிகள் பண்ணிக்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறார். சரி, இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் வரும் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி வந்து கடுமையான சட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த பாலியல் சீண்டல்கள் வந்து குறையுமா சார்? கண்டிப்பாக பலவிதமான மாற்றங்கள் வரும். அது இல்லாமல் உடனே தீர்ப்பு இதுக்கான வழிமுறைகள் யாராலையும் எடுக்க முடியாத அளவுக்கு வந்துடும். ஸோ இவங்களை எந்த ஒரு வழிமுறையிலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு இன்னும் கூடிய விரைவில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அது இல்லாமல் சில இடத்துல நார்த்தில் சில வன்முறைகள் இப்போ ஏற்படும். அந்த வன்முறைகள்னால இன்னும் அந்த தீர்ப்பு வந்து கூடிடும். அந்த கூட சொல்ல மக்கள் கொஞ்சம் பயத்தில் அது மூலிமா இந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து குறையிறத நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மகா சிவராத்திரி இதுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கும்பமேளாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக திருவிழாக்கும் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமான அளவில் காணப்படுது சார். ஸோ மக்கள் மத்தியில் வந்து ஆன்மீக நம்பிக்கை வந்து அதிகமாகிருச்சா சார்? கண்டிப்பாக உலக அளவில் மிகப்பெரிய இன்னும் உலக அளவில் மிகப்பெரிய, அதாவது தெய்வ வழிபாடுகளில் தெய்வ செயல்கள்ன்றது எந்தெந்த கண்ட்ரியில் அவங்கவுங்க தெய்வங்களை வேண்டாங்களோ அதோடு இன்னும் அதிகமான வழிபாடுகள் போகக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இன்னும் மக்கள் அதோட செயல் இறைவனோட தொண்டு புரியணும், இறைவனுக்கு வழி பண்ணணும். இன்னும் தொண்டாக புரியக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் உருவாயிட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் அந்த ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு அந்த கோயிலோட இதெல்லாம் சரி பண்ணுறது, படிக்கட்டு அந்த சுத்தம் பண்ணுறது, அந்த உழவார் பணி பண்ணுறது, அதுக்கான வழிப்பணிகள்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பணிகள் ஏற்பட்டு பிள்ளைகள் வந்து நிறைய பசங்க வந்து அது எல்லாமே சிவனை வேண்ட வழி பண்ணுறாங்க. உலகவெளியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாட்டில் ஒரு சிவனோட வழியை பற்றி பேச போகிறாங்க. அந்த சிவனோட வழி நடக்க போகுது. எல்லாருமே அது பார்த்து வேர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகள் இப்போ நடக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நடக்கிறப்போ இந்த உலக வடிவில் ஆன்மீகத்தோட தெய்வங்கள், தெய்வ வழிபாடு தான் உண்மை, தெய்வ செயல் தான் உண்மைன்ற நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்ப்போம். ஓகே சார், இப்போ இந்த அஷ்டமி நவமி அப்படின்னா என்ன? ஏன் இந்த மாதிரியான அஷ்டமி நவமி அந்த காலத்தில் வந்து நல்ல காரியங்கள் நம்ம பண்ண மாட்டோம் சார்? எட்டாவது பொருள், அதாவது எட்டாவது பொருள் தான் எட்டாவது ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை சேர்க்க மாட்டோம். ஏன்னா 7வது ஒரு வாரத்தில் வந்து 7 நாளோடு முடிஞ்சிடும். உலகத்தோட அதிசயங்கள் 7ஓடு முடிஞ்சிடும். ஸோ உலகத்தோட கண்டங்கள் 7ஓடு முடிஞ்சிடும். ஸோ 8வது ஒரு பொருளாக எந்த ஒரு பொருளும் சேருது. அப்படி சேர்ந்தால் இன்னொன்று ஒரு பொருள் இருக்காது. அந்த ஒரு பொருளாக இருக்கிறனால தான் அஷ்டமின்னு வச்சதுனால நடு சந்தியாக வருது. அதாவது 15 நாள். ஸோ அமாவாசையிலேருந்து கணக்கெடுத்தால் பௌர்ணமி 15 நாள், பௌர்ணமிலேருந்து கணக்கெடுத்தால் அமாவாசை 15 நாள். இந்த கணக்கு வச்சுன்னு இருக்க சொல்ல 8வது நாள் இருக்கக்கூடிய அந்த அஷ்டமியை, அஷ்டம் என்ற ஒரு பொருளுக்கு வழி இல்லை. ஸோ அஷ்டம் என்ற ஒரு பொருள் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும், 8ன்ற ஒரு இதுவே இருக்காது.
அதே மாதிரியே 13என்ற ஒரு நம்பரே இருக்காது. சில கண்ட்ரியில் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 13 நம்பர் வீட்டு நம்பரே இருக்காது. 8என்ற நம்பர் ஒரு சின்ன கேப்பை இடம் விட்டுட்டு 9க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும். ஸோ 8வது விரல். ஆனால் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அஷ்டமி தான் உலகத்தில் உகந்தது. அஷ்டமி தான் உலகத்தில் வந்து வழிகாட்டியாக இருக்குது. அஷ்டம் என்றது 8ஆம் இடம் தான் உயர்ந்த நிலையில் இருக்குது. அந்த உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய பொருள் அது சேர்க்க முடியாத நிலைமையாக நம்ம எடுத்துனோம். இது காலப்போக்கில் மாறி இருக்கு. காலப்போக்கில் அது வழியணும். அஷ்டமியில் செயல் பண்ணால் எல்லா காரியமும் நடக்கும். அஷ்டமியில் வழி பண்ணால் எல்லா வழியும் நடக்கும். இப்போது காலாஷ்டமி. இந்த காலாஷ்டமி என்னது வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியை காலாஷ்டமி சொல்லுவாங்க. அந்த அஷ்டமியை நம்ம வழிபாடு பண்ணால் அதுவும் பைரவர் வழிபாடு பண்ணுறோம். அந்த பைரவர் வழிபாடு பண்ணால் வரக்கூடிய சிக்கல்கள், அந்த சிக்கல் ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 8வது நாளில் போய் எதனா ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு முழுவான வழியோ வேலை பண்ணால் நீ சிக்கலில் போய் மாட்டிப்ப, சிக்கலில் ஒன்று எடுத்து போய் விட்டுரும் அப்படின்ற ஒரு காரணத்தை அந்த சிக்கலுக்கு வழிபாடாக இருக்கக்கூடிய வழியை நம்ம கண்டுபிடிச்சி இந்த பைரவர் வேண்டாம். அப்போது அந்த சிக்கல் வராமல் இருக்கிறது 8ஆம் இருக்கக்கூடிய அஷ்டமியை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஒதுக்குறாங்க. நவமியில் செய்யாதீங்க யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வரைக்கும் ஸ்ரீராம நவமி நவமியில் தான் நம்ம கொண்டாடுறோம். உலகம் முழுதும் கொண்டாடுறோம். அது இல்லாமல் சாய்பாபாவுக்கு வழிபாடு பண்ணுறது நவமி தான். நவமி ஒரு முக்கியமான நாள். அவர் சமாதியான நாளும் நவமி தான். அதனால் நவமியில் எந்த ஒரு காரணம் ஏன்னா 9 வந்து எந்த ஒரு பொருள் சேர்ந்தோ 9ல் போய் மறைஞ்சிரும். அது தெரியுமா உங்களுக்கு? 9ஓட எந்த ஒரு பொருள் கட்டினா 1 கூட்டினா 9 + 1 10, 1 வரும், 9 இருக்காது, 9 மறைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த 9லையும் 8, 9லையும் யாரும் பண்ணாதீங்க. தசமியில் எல்லா காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு செயல் பண்ணுறாங்க. அப்படி தான். ஆனால் சித்த புருஷர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் பிறந்தது எல்லாமே அஷ்டமியில் தான். அஷ்டமியில் தான் நிறைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், உங்களுக்கு கிருஷ்ணர் பிறக்கிறதே அஷ்டமியில் தான் பிறக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமியில் வந்து அழகாக பிறக்கிறார். அது மாதிரி நிறைய பேர் அஷ்டமியில் சதவாந்தியாக இருக்காங்க. அஷ்டமியில் வழியும். அது இல்லாமல் அஷ்டமியில் 8 சகசாரத்துலேருந்து மேலே போக சொல்ல துரியாதீதம். இந்த துரியாதீதத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது தான் 8. 8ன்றது ஒரு புடி மேலே உன்னோட ஆத்மா வெளியே வந்துடுச்சுனாவே 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 8வது இடத்துக்கு தான் தெய்வ வழிபாடுகள் இருக்குது. அந்த தெய்வ வழிபாடுகள் அங்கே அமர்ந்திருக்கு. அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய நிலைமை 8ஆம் இடத்துல. அதனால தான் அஷ்டமியில் பூஜைகளோ அஷ்டமியில் வழிபாடுகளோ செய்யக்கூடாதுன்ற ஒரு காரணத்தை ஆதி காலத்தில் நமக்கு வச்சுருக்காங்க. அது வழிமுறை அல்ல, தப்பு கிடையாது. ஆனால் வழிமுறையை சேர்த்துக்கினா இன்னல்கள் வரப்போம். அதாவது நம்ம வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள், வழிகள், இன்னல்கள் வர சொல்ல அந்த வழிமுறைகள் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னல்கள் வர சொல்ல தானாகவே நம்ம அஷ்டமியில் கும்பிட ஆரம்பிச்சிடும். தானாகவே நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழிமுறைகள் தேடி போவோம். அதனால தான் அந்த அஷ்டமியை கும்பிட வேணாம், அஷ்டமியில் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க. அஷ்டமியை செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரொம்ப நல்லது. அஷ்டமியில் கும்புறது இன்னும் பலனை கொடுக்கும், இன்னும் வழிமுறை கொடுக்கும், இன்னும் தியானங்கள் பண்ணுறதுலாம் இன்னும் நல்ல வழிமுறைகள் அங்கே கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குன்றதை சொல்லலாம். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கலர்கள் வச்சு சொல்லுவாங்க இல்லையா சார்? இப்போ இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கலர் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சார்? ஸோ இந்த கலர் மூலமா அதிர்ஷ்டம் வருமா சார்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில வழிகள் நம்ம எவ்வளோ வழிகள் பண்ணுவோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுப்போம். சில பொருட்கள் நீங்கள் ஒரு நாள் போய் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேணும்னு நினைப்போம், இந்த ஷர்ட்டு நல்லாயிருக்குன்னு நினைப்போம். ஆனால் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஷர்ட்டு எடுப்போம். ஒரு துணி எடுக்கிறது போவோம், இந்த துணி நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த துணி எடுக்கிறப்ப வேறு துணியை எடுத்துன்னு வருவோம், புரிதல். ஆனால் அங்கே வந்துட்டப்போ அந்த துணியை விட்டுட்டு போய் நினைப்போம். ஆனால் அந்த நாள், அந்த வழிமுறைகள், அந்த கர்மா நமக்கு விதிக்கு உட்பட்டிருக்க ஒரு நிலைமை, அந்த நிலையாக இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் உங்ககிட்ட வரணும்னு விதிக்கு இருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்கிறப்போ இந்த செயல்பாட்டில் நம்ம அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுத்தன்மை, அதாவது ஒரு கூட்டுத்தன்மையாக வச்சுக்கோங்க. ஒரு பிறந்த தேதி 5 அப்படின்னா புதன். ஸோ அந்த புதனுக்கு ஏற்றக்கூடிய பச்சை கலர். ஸோ நிறம் வந்து ரொம்ப பச்சையாக போட முடியாது, ஒரு வெண்ணிற பச்சையாக போட்டுக்கிறது. அந்த நிலையை அந்த நாளுக்கு உகந்த நாள்னால் எது சேரும்? 3 சேரும், 6 சேரும், 9 சேரும். ஸோ 6 கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், வெள்ளை போடலாம். 3 கூடியது பார்த்தீங்கன்னா குரு, வெள்ளூர் மஞ்சள் போடலாம், புரியுதா? ஏன்னா கிரகமே வந்து வெள்ளூர் மஞ்சளாக இருக்கும். ஸோ அந்த வெள்ளூர் மஞ்சளாக இருக்கக்கூடிய அதை ஐவரி சொல்லுவாங்க. அந்த வெள்ளூர் மஞ்சளாக இருக்கக்கூடியதை நம்ம போடலாம். அதே நேரத்தில் 9 செவ்வாய் கொண்ட சிவப்பு துணி, அந்த சிவப்பு கொண்ட அங்கங்களான துணிகளை நம்ம போட்டுன்னு போகிறதுனால சில வழிகள் வரும். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இப்போ குரு எடுத்தீங்கன்னா குருக்கு 5, 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காம்பினேஷன் வரும். விதியெண்ணும் இருக்கும், மதியெண்ணும் இருக்கும். அந்த மதியெண் கூட்டு வர தொகையில் அதையும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவர் சொல்ல எண்கள்னாலேயும் வழி வரும், நம்ம போட்டிருக்கக்கூடிய உடையினாலேயும் வழிகள் வரும். செயல் காரியங்கள் செய்கிறப்போ அந்த தசாபுத்தி பலன்கள் பார்த்து அந்த தசாபுத்தி என்ன வேலை செய்யுது, அன்றைக்கி இந்த தசாபுத்தியோட நலம் என்ன, அதுக்கு என்ன சப்பாக இருக்கக்கூடிய ஒரு
அதாவது தசாபுத்தியோட சப் அதோட வழி என்ன இருக்கோ அதையே நம்ம அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு போனாங்கன்னா வேலை நடக்கிறதுக்கான. ஆனால் மேலாடை மட்டும் போடும், கீழாடை தேவையில்லை. மேலாடை போடக்கூடிய தன்மை உடலோட மேலாடையோட வழியை தான் இருக்கும். அந்த மேலாடையை நம்ம போட்டுக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி வழிமுறையில் இந்த தேதியில் இந்த ட்ரெஸ்ஸை போடணுன்றது ஒரு நல்ல வழிமுறை தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கலர் நமக்கு கூடுதல் கொடுக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு மோந்திரங்கள் நமக்கு போடக்கூடிய ஒவ்வொரு மோந்திரக்கும் புதன் தசை நடக்கிறப்ப மருத பச்சை, அந்த புதன் தசையில் சப்லாடு என்ன இருக்கோ புரியுதாங்க. சப்லாடு உங்களுக்கு ஒரு ராகு வரலாம், இல்லைனா சப்லாடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதன் புத்தியிலேருந்து கேது வரலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வர சொல்ல கேது கூட வைடூரியம் போடலாம். அதே மாதிரியா சுக்கிரன் டைமண்ட் போடலாம், அதாவது வைரம். அதே மாதிரியா உங்களுக்கு குருக்கு கனக புஷ்பராகம் போடலாம். சிவப்பு கல்லான இருக்கக்கூடிய இது நம்ம போடுறது நல்ல ஒரு மாணிக்கம். இந்த மாணிக்கத்தை போட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லா வழிமுறையும் அது மாதிரியா ஒவ்வொரு நாள் பிறந்த நாள் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நட்சத்திரங்கள் எல்லாமே அதோட வழியில் தான் கூட இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை போடலாம், இல்லை நாளில் பிறந்த நாளில் போடலாம், இல்லை ராசி தான் போடலாம், இல்லை தசாபுத்தி. மெயினாக இந்த தசாபுத்திக்கு போட்டால் லாங் டைம். ஏன்னா ஒரு புதன் தசைனா 17 வருஷம் இருக்கும், அதே மாதிரி ஒரு குரு தசைனா 16 வருஷம் இருக்கும். அப்போ லாங் டைம் போடக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால இந்த கல் அந்த கலர் நம்ம அணைகிறப்போ உடலோட வியாதிகள் கொஞ்சம் குறையும், மனசில் ஒரு நிம்மதிகள் கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு தெளிவான வழிமுறைகள் எடுத்துன்னு வரும். ஒரு தெளிவான அறிவை கொடுக்கக்கூடியது மரகத பச்சையும் சரி, கனக புஷ்பராகும். படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்கன்னா இந்த கனக புஷ்பராகத்தை போட சொல்ல, குருவோட கல் போட சொல்ல, அந்த குரு தத்துவத்தில் ஏற சொல்ல, இந்த இடத்துல நம்ம டைட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு கொஞ்சம் அந்த எழுதக்கூடிய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் நல்லபடியாகும். அந்த நிலைமை இந்த கல்லுக்கும் உண்டு, நிறத்துக்கும் உண்டு, நம்ம செய்யக்கூடிய ராசிநாதனுக்கும் உண்டு. அதே நிறையா நம்ம பிறக்கக்கூடிய அந்த நாள், அந்த கிழமை, அந்த நாள், அது இல்லாமல் அந்த தேதியோட வழியும் உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டுன்னு ஒரு சில நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கலிகாலம், இந்த கலிகாலத்தில் இன்னல்கள் அதிகமாக இருக்கும். நாமே காப்பாற்றிக்கிற நிலைமை வர சொல்ல இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தியா நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு நாள் டே டு டே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது, ஒருத்தர்கிட்ட பேசுகிற வரப்போ கோபம் ஆகிடுது, ஒரு மனசில் ஒரு வழிமுறைகள் இல்லாமல் ஆகிடுது. இதெல்லாம் பண்ண சொல்ல இந்த வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம போட்டுனே வந்தேங்கன்னா நம்மமே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா. அதனால தான் தோசியம், அஸ்ட்ராலஜி, அது இல்லாமல் நியூமராலஜி இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ எடுத்துன்னு வராங்க, ஏன்னா எண் கணிதம் இதெல்லாம் எதுக்கு எடுத்துன்னு வராங்கன்னா ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு நல்லது செய்யும். சில வழிகள், ஆனால் சிலருக்கு ஏற்றுக்காது. எந்த கலர் போட்டாலும் அதான் கர்மம். அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி என்ன போடணுன்றதை சில வழிமுறைகள் அப்படிலாம் அவங்க மனசில் என்ன இஷ்டப்படுறாங்களோ அதை போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக நடக்கும்ன்றதை சொல்லலாம். சார், இப்போ இந்த சீனாவில் கொரோனாக்கு ஈக்குவலாக ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த நோயினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 1-2 வரலாம், ஆனால் கேரளா அதே நம்ம சுகாதாரம் நல்ல வழிமுறைகள் பண்ணோம். கேரளாவில் தான் கொஞ்சம் மக்கள் பார்க்கணும். சில நோய்கள், சில வழிமுறைகள் இன்னும் சில இதெல்லாம் இருந்துன்னு இருக்குது. அது போப்பதுக்கான வழிகள் வந்துடும் நல்லபடியாக. நாங்கள் கொஞ்சம் பரவும். ஆனால் அதே நேரத்தில் டெல்லி இல்லைன்னா ஹரியானா இந்த ஸ்டேட்லலாம் கொஞ்சம் வந்துடும். ஆனால் இதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மருந்துகள் வழிகள் எல்லாமே நமக்கு இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், இந்த வெயில் காலத்தில் உணவு வழிமுறைகள் அதை செயல் பண்ணாவே போதும். இது இல்லாமல் 2026 4ஆம் மாதம் ஒரு நோய் வருது. அந்த நோய் சில இடத்துலலாம், அதுவும் யூரோப் கண்ட்ரிலாம் ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். திரும்பவும் சைனாவில் பிரச்சனையை ஏற்படுத்தும். மிகப்பெரிய அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை அந்த சைனாவில் ஏற்படும். அதனால் மக்கள் கொஞ்சம் பீதி அடைவாங்க, ஆனால் பிரச்சனை வராது. அதனால் பயட வேணாம். நம்ம மருந்துகள், நம்ம பிள்ளைகள் வளம், அதாவது உடலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு வழி என்ன முறைகள் இருக்கோ அதை செஞ்சாவே போதும். அதனால் இந்த நோய்களை பற்றி நம்ம பயப்பட வேணாம். சரி, இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கொடியரசுலையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.